குரூப்பில் இந்த சர்வீஸில் என்னுடைய ஆலயத்தை நீங்கள் தரிசிக்க வர வேண்டும் என்று நம்மை படைத்த ரப்பு நாடி இருந்தால் மட்டும்தான் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரப்பே கோடான கோடி மக்களில் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் அதுவும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் நிறைவடைந்து ஹஜ் மாதம் முடிந்து உலகெங்கிலும் இருந்து உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றி போவார்கள். அல்லாஹ் தஆலா பெரும் வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார். வாழ்நாட்களில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரப்பு என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவருடைய புண்ணிய பூமியில் அவருடைய திரு கஅபாவை தொழுவதற்கும் பார்ப்பதற்கும் பரவசமடைவதற்கும் ரப்புல் ஆலமீன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் மனதால் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் பலமுறை நசீபாக்கட்டும். யாரெல்லாம் உம்ராவை செய்ய வேண்டும் என்று மனதால் முகிப்பாக காபாவை நேசித்து நபியாவை நேசித்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும். அருமையானவர்களே, எல்லாம் மக்காவிற்கு சொல்வீர்கள். மக்காவிலே சென்று இறை கடமை முக்கிய கடமை உம்ராவுடைய கடமை நிறைவு செய்வீர்கள். மக்கா அற்புதமான பூமி. மக்கா என்பது சாதாரண ஒரு அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது வமன் தஹலு கான ஆமியா, யார் இந்த மக்காவிலே நுழைகிறார்களோ அவர்கள் அபயமற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள், அச்சமற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அந்த மக்காவிலே எந்த பயமும் கிடையாது. கோடான கோடி மக்கள் ஒன்று கூடுகிற காபாவில் புண்ணிய நகரத்தில் நாம் தொலைந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. உயிர் பயமில்லை. அல்லாஹ் தன் பொறுப்பிலே வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட புண்ணிய மக்காவிலே உம்ராவுடைய கடமையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற மதீனாவுக்கு செல்ல இருக்கின்றீர்கள். மதீனா அற்புதமான ஊர். மதீனா என்பது சாதாரண ஊர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பற்றி ஏராளமான சிறப்புகளை